கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு ரெண்டும் சம பிரமாணத்தில் போட்டுக்கணும். அது 25 கிராம்னா இது 25 கிராம். வாங்கிபாத் பவுடர் அது எண்ணெயில் ஃப்ரை ஆச்சுனாக்கா பச்சை வாசனை இருக்காது. நல்லா கம்முன்னு ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணலாம். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணணும். அது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கணக்கில் தமிழ் பேசுறது இல்லையே. தமிழ் பேசலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டாக்கா தீஞ்சிரும் பருப்பு. ஸ்லோவாக செஞ்சாக்கா நல்லா ஃப்ரை ஆகும். நல்லாயிருக்கும். ஸ்மெல் நல்லாயிருக்கும். பவுடர் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுது. இது என்ன காய்? பட்டை, இது கிராம்பு, அது போட்டு கொஞ்சம் அது நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம். நெக்ஸ்ட்டு அனானஸ் பூ, இது ஜாப்பத்ரி, நல்லா ஃப்ரை ஆனாக்கா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆச்சுனாக்கா நல்லா ஸ்மெல் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு எல்லாம் லோ ஃப்ளேமில் பண்ணாக்கா ஜாக்கா நல்லா ரெட் கலரில் வருது. நல்லா இதாகிட்டு. இப்போ கருவேப்பிலை போட்டா இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்தாக்கா பவுடர் நல்லா ஆகும். அப்படி ட்ரையாக பண்ணுறதோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டாக்கா சூப்பராக இருக்கும். இதோட சால்ட் போடுறாங்களாக்கா? சால்ட்டுனாக்கா நாங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்னாக்கா மட்டும்தான் சால்ட் வேணும். ஏன்னா நாங்கள் இப்போ 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினாக்கா எண்ணெய் 6 மாதம் ஆனாலும் என்னென்ன ஆகாது. என்னன்னா கொஞ்சம் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணி ஒரு 15 நாள் ஒரு மாதத்தில் பண்ணாக்கா கொஞ்சம் பவுடர் நல்லா இருக்கும். ஒரு 6 மாதம் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். எண்ணெயில் நல்லா தான் இருக்குது. இன்னுமே ஆகாது, புழுகாது. இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமாக்கா? வெளியவே வச்சுக்கலாம். என்ன ஆகுதுல்ல ஆனால் 6 மாதம் கணக்காக வச்சுக்கிறோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியே வாங்காத நம்ம வீட்டில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்லக்கா பவுட்ரு? வெளியே வாங்கினாலே நான் அந்த காசுக்கு நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் பண்ணிக்கிறோம்னாக்கா இப்போ நம்ம ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் தேவைப்படுது. இதான் வீட்டில் செஞ்சு வச்சுக்கணும்னாக்கா நாங்கள் எப்போ பண்ணிக்கின்னு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். சீக்கிரம் வேலை ஆகிடணும், சீக்கிரம் பண்ணிடணும்டா. ஏன்னா யார் இதுன்ற மாதிரிலாம் ஆகாது. அவசரமாக பண்ணுறோம்னாக்கா அதெல்லாம் ஆகாது. நிஜமாக பொறுமையாக சூப்பராக எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. தீயக்கூடாது. அவ்வளோதான். தீஞ்சிச்சுனாக்கா அது ஸ்மெல்லு டேஸ்ட்டே வறுக்க நல்லா ஸ்மெல்லு வருதுக்கா. எனக்கு இது கசகசம் கொஞ்சம். இது ஒரு ஃப்ளேவர் இல்லைக்கா? இது ஒரு ஃப்ளேவர். இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மிளகா இல்லைக்கா? இப்போ என்ன மிளகா. எந்த மிளகா? இது செவப்பு மிளகா, பேடகி மிளகான்னு சொல்கிறேன். இது குண்டூர் காஷ்மீரி மிளகா. கலரு காரம் ரெண்டுமே இருக்கும். ஆமாம். எவ்வளோ போட்டுருங்க இப்போ இது ஒரு 150 கிராம் இருக்கும். 150-200 கிராம். 1/4 கிலோக்குன்னு கொஞ்சம். இப்போ நம்ம இது தனியாக 100 கிராம் போட்டிருந்தாக்கா மிளகா 200 கிராம்.
இப்போ இதெல்லாம் பவுடர் பண்ணால் எத்தனை வரும்? இப்போ பவுட்ரு பண்ணால் ஒரு 1/4 கிலோ மேலே வரும். 1/4 கிலோ மீட்டர் வரும். 1/4 கிலோ மேலே வரும். நம்ம இப்போ 1/4 கிலோலாம் மெஜர்மெண்ட் எடுத்துன்னு செஞ்சுருக்குது. நீங்கள் இதே டபுள் பண்ணிங்கனாக்கா 1/2 கிலோ. வீட்டில் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். கெமிக்கல் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். அதே வெளியே வாங்கினாந்தாக்கா அது ரொம்ப நாள் அது இருக்கணும்னு சொல்லி அது கெமிக்கல் ஏன்னா இது போட்டிருப்பாங்க, ப்ரெசர்வேட்டிவ் அது என்ன போட்டிருப்பாங்க, கலர் நாங்கள் எதுவுமே போடாமல் வீட்லேயே ஹெல்தியாக பண்ணுறோம். இப்போ என்ன போட போகிறோக்கா? கொஞ்சம் பெருங்காயம் தூள். கட்டி பெருங்காயம்னாக்கா நாங்கள் ஸ்டார்டிங் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்ல, அந்த டைமில் கட்டி பெருங்காயம்னாக்கா அந்த டைமில் போடலாம். இந்த தூள் பெருங்காயம் தூள் இருந்துச்சுனாக்கா நாங்கள் லாஸ்ட்டில் எல்லாம் இதை ரெடி ஆன வேலையும் மேல் தூவி விட்டுறலாம். அந்த சூட்லேயே இதாகும். வந்து நல்லா ஒடிக்கிற மாதிரி இதை நல்லா நேற்று வெட்டியில் ஒன்ஸ் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஆனாலும் இப்போ இது நாங்கள் தனியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சம் வரப்பட்டாக்கா அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாள் தாங்கும். ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா பேஷன்ஸ் வேணும் செய்யும் போது, அவ்வளோதான். அதே ஃப்ரீயான டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கே செய்யணுன்னப்போ இப்போ டிஃபன் இந்த காலையில் மார்னிங் பசங்க காலேஜ் போகிறதுக்குள்ளோ நாங்கள் செய்யணும். சரி இப்போ காலையில் எழுந்து வறுத்து செஞ்சிடலான்னாக்கா அதெல்லாம் சீக்கிரம் ஆகாது, லேட் ஆகிடும். அதனாலே நீங்கள் ஒரு நாள் முன்னையே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு எல்லாம் ரெடி பண்ணி பவுடர் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா காலையில் இழந்ததுமே நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சூட்டுக்கு இதான் கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கும். ஆரிஷன்னாக்கா நல்லா முடமுடன்னு ஆகிடும். பார்க்குறதுக்கு என்ன மெத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பார்லி சூட்டுக்கு வறக்க நல்லா ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல் நல்லா வரும். இன்னும் பவுட்ரு பண்ணாக்கா இன்னும் அப்போ இருக்கும் ஸ்மெல். என்ன ஸ்மெல் வரும் தெரியுமா? ஒரு தடவை இது பண்ணி வச்சு இதே டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சிச்சின்னாக்கா வெளியே பேக்கெட் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கே தோணாது. வாங்கி பார்த்தீங்கன்னா சில பேர் தெரியாது இல்லைக்கா? வாங்கி பாத் கர்நாடகாவில் தான் ஃபேமஸ். கர்நாடகா பிசிಬೇಳೆ பாத்து, வாங்கி பாத்து, புளியோகரை இதெல்லாம் கர்நாடகாவில் தான். இப்போ எல்லாரும் கொஞ்சம் எல்லாம் யூடியூப் பார்க்குறதுனால கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு செய்கிறாங்க. ஆமாம். ஆனால் சில பேர் தான். ஆனால் இந்த கர்நாடகாவில் மார்னிங் டிஃபன்னு பிசிಬೇಳೆ பாத், வாங்கி பாத், இப்போ மஞ்சள் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற விட்டு அப்புறம் நான் மிக்சியில் ஜாரில் போட்டு தூள் பண்ணிட்டு மேலே காட்டினேன். ஓகே, க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் குறைக்குறான்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிஷினில் கொடுத்து நாங்கள் பவுடர் பண்ணிட்டு வைக்கலாம். வாங்கிபாத் பவுடர் ஏதாச்சும் வாங்கிபாத் அவ்வளோதான். வாங்கிபாத் பவுடர் ரெடி. வித்து நீங்கள் 2 மாதம் 3 மாதம் கணக்கு வச்சுக்கின்னு செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த பவுட்ரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க நல்லா சரியில்லை, வெளியே வச்சாலும் சரி 2-3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படியே இருக்கணுன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கின்னு எப்போ தேவையோ அப்போ எடுத்துன்னு செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரெடி. தேங்க்யூ வெரி மச்.